Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இறைவனேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ உன்னை அறிந்தால் உலகை வென்றுவிடலாம் என்று தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் ஒளியை காணக்கூடியவர்களாக, வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்படின்னா அதை கண்டறிந்த, மின்சாரத்தை கண்டறிந்த அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் மிக சிறந்த அறிவியல் ஞானி, மிக சிறந்த விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், நமக்கு பிடிச்ச யாராவது, நமக்கு பிடிச்ச நடிகர்கள், நடிகைகள், இவங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களை பற்றி தெரிஞ்சிருப்போம், படிச்சிருப்போம், யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்கள பற்றி நாம் பார்க்கணும், அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் பார்க்க துடிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நாம் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். காரணம், அவங்களோட இணைந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். இவைகள் அனைத்தும் தத்துவ ஞானம். உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நடிகர்கள், விஞ்ஞானிகள், இவர்கள் அனைவருமே இந்த உலகினுடைய படைப்புகள், கடவுளுடைய படைப்பு பொருட்களாக இருக்கிறார்கள். படைப்பினுடைய ஞானமாக இருக்கிறது. ஆனால் கடவுள் இந்த படைப்பு பொருட்கள் அனைத்தையும் விட படைத்தவராக, அனைத்தையும் ஒரு சொல்லால் படைத்தவராக இருக்கிறார். இவங்களையே, இந்த படைப்பு பொருட்களுடைய ஞானத்தையே நாம் பார்க்கணும், காணணும் அப்படின்னு ஆசை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதைவிட, படைப்பை விட படைத்தவரை நாம் காண வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? படைத்தவராகிய கடவுளை நாம் காண வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 14 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம்: தூய்மையான உள்ளம் கொண்டவரே கடவுளை காண்பர் என்று. அதே போன்று மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 நாம் வாசிக்கிறோம்: தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா அனைத்தையும் படைத்த கடவுளை நாம் காண வேண்டுமெனில், அனைத்தையும் படைத்த இறைவனை நாம் பார்க்க வேண்டுமெனில் நாம் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக, தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம்: கடவுள் ஆணையும் பெண்ணையும் தனது சாயலாக படைத்தார் என்று. அந்த தொடக்க கால மனிதர்கள் கடவுளுடைய இந்த அன்பின் சாயலை புரிந்து கொள்ளாமல், கடவுளுடைய அன்பின் வெளிப்பாட்டை, கடவுளுடைய அன்பின் இரக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அந்நிய தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். பலவிதமான பாவங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். பலவிதமான பாவ காயங்களை, பலவிதமான பாவ செயல்களை அவர்கள் செய்து வந்தார்கள். அதன் காரணமாக கடவுளுடைய அன்பிலிருந்து அவர்கள் வெளியே சென்றார்கள். கடவுளுடைய அன்பிலிருந்து அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். இதை தான் நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். கடவுளே சொல்கிறார்: வேற்று தெய்வ வழிபாட்டை நான் சகிக்கக்கூடாத ஒரு கடவுள் என்று. அதுதான் என்னுடைய பெயர் என்று கடவுளே குறிப்பிடுகிறார். கடவுளுடைய அன்பை மறந்து வேற்று தெய்வ வழிபாட்டை மக்கள், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்கள் விரும்பினார்கள். கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்று பாவம் செய்யக்கூடியவர்களாக மாற்றப்பட்டார்கள். இதே போன்று சீராக் எழுதிய புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 3 நாம் வாசிக்கிறோம்: அநீதி என்கின்ற விதையை நீ விதைத்தால் 7 மடங்கு ஆக நீ அந்த அநீதிக்கு அறுப்பாய் என்று கடவுள் சீராக் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அதே போன்று
திருப்பாடல் 55ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 23இல் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். கொலை பாதகரும் வஞ்சகம் எண்ணம் படைத்தவர்களும் தங்களுடைய வாழ்வில் பாதி நாட்கள் கூட அவர்கள் கடக்க மாட்டார்கள் என்று அந்த பாவத்தினுடைய கனிகளை பற்றி கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவம் என்கின்ற ஒரு செயலினால், பாவம் என்கின்ற ஒரு குணத்தினால் அனைத்தையும் படைத்து பராமரித்து வரக்கூடிய கடவுளை காண முடியாத ஒரு நிலைக்கு நாம் உந்தப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். பாவத்தை தவிர்த்து புனித வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாமெல்லாம் சொல்லலாம், நாம் பலவீனமானவர்கள், படைப்புகள், படைப்பு பொருட்கள், நாம் கடவுள் கிடையாது, வானதூதர்கள் கிடையாது, சமணசானவர்கள் கிடையாது, அதனால் பாவம் செய்வோம், பலவீனமானவர்கள் என்று சொல்வோம். அப்படி கிடையாது பிரியமான சகோதர சகோதரிகளே. இதற்கெல்லாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, பாவ வாழ்க்கையை விட்டு, பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு புனிதர்களாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான பாவ நிலையை கடந்து கடவுளை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ புனிதர்கள். மிகவும் சிறப்பாக பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சொல்லக்கூடிய 19ஆம் தேதி கொண்டாடக்கூடிய ஒரு புனிதர், புனித கொன்ராட். இவர் இத்தாலி நாட்டில் பிறந்தவர். மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இந்த புனிதர், புனித கொன்ராட். இவர் வேட்டையாடுவதில் மிக சிறந்த வல்லவராக கருதப்பட்டார். ஒருமுறை வேட்டையாட காட்டுப்பகுதிக்கு, வனப்பகுதிக்கு செல்கிற பொழுது ஒரு விலங்கை வேட்டையாட வேண்டும் என்று அவர் துரத்தி கொண்டு செல்கிறார். அந்த விலங்கானது ஒரு புதரில் போய் மறைந்து கொள்கிறது. அந்த விலங்கை நான் பிடித்தே தீருவேன் என்ற நோக்கத்தோடு அந்த புதர் பகுதியை தீ வைத்து கொளுத்துகிறார். தீயின் காரணமாக அந்த தீ பரவி பல்வேறு இடங்களுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று விடுகிறது. அதனால் மிகப்பெரிய ஒரு அழிவு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இதை கண்டறிந்த அந்த பகுதியை சார்ந்தவர்களெல்லாம் அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களிடம் சென்று புகார் செய்கிறார்கள். அந்த நாட்டினுடைய தலைவர் ஏதோ ஒரு அப்பாவியை, ஒரு ஏழையை, இந்த செயல் செய்யாத, இந்த பாவம் செய்யாத ஒரு மனிதனை பிடித்து அவனை சிறைவாசம் கொடுக்கிறார்கள், சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். இறுதியாக இவன்தான் இந்த கிராமம் அழிவதற்கு, இந்த பகுதி அழிவதற்கு காரணமானவன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு கொலையும், அந்த மனிதனை தூக்கிலிட்டு அவனை கொலையும் செய்கிறார்கள். இதை அறிந்த அந்த புனிதர் தான் செய்த குற்றத்திற்காக யாதும் அறியாத ஒரு அப்பாவி மனிதன் ஆனவன் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டான் என்று மனம் வருந்துகிறார். நாட்டினுடைய தலைவர்களிடம் சென்று, நான் தான் உண்மையான குற்றவாளி, ஆகவே அவனுடைய குற்றத்திற்காக, நான் செய்த குற்றத்திற்காக எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் எந்த தண்டனை வேண்டுமானாலும் எனக்கு கொடுக்கலாம் என்று சொல்லார். உடனே அந்த நாட்டினுடைய தலைவர்கள், இந்த பகுதியானது மிகவும் சீரழிந்து விட்டது, நெருப்பினால் அழிந்து விட்டது, ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளையும் அனைத்தையும் நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே அதை ஒப்புக்கொண்டு அந்த புனிதர் கொன்ராட் வீட்டிற்கு சென்று தன்னுடைய நிலம், சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு அதை அந்த பகுதி மக்களுக்காக கொடுத்தார். இவ்வாறாக தன்னுடைய நிலம், சொத்துக்கள் அனைத்தையும் அந்த மக்களுக்காக செலவழித்தார். தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தினார். தன்னுடைய பாவத்திற்காக இறைவனிடம் நொந்து அழுதார். அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, திருமண வாழ்க்கையை விட்டுவிட்டு தூய பிரான்சிஸ்கன் சபையில், 3வது சபையில் சேர்ந்து, SFO என்று சொல்லக்கூடிய அந்த 3வது சபையில் இணைந்தார். தன்னுடைய பாவத்திற்காக முழுவதுமாக மனமாற்றம் அடைந்தார். தான் மட்டும் மனம் மாறாமல் தன்னுடைய மனைவியையும் அந்த பிரான்சிஸ்கன் சபையில், புனித கிளாரா சபையில் இணைத்தார். தன்னுடைய சபையில் வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஐயோ, நான் இப்படி பாவம் செய்து விட்டேனே, என்னால் இவ்வாறு ஒரு அப்பாவி மனிதன் அழிந்தான், செத்தான், பல மக்கள் அழிந்தார்கள், கிராமமானது அழிந்தது என்று சொல்லி
தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக சிலுவை மரத்தின் அடியில் இயேசுநாதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிலுவை மரத்தின் அடியிலே அமர்ந்து தினமுமாக அழுது தன்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் தேடினார். இவ்வாறாக தன்னுடைய வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார். ஆம் இறைவனேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவ வாழ்க்கையை விட்டு புனித வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நம்முடைய வாழ்வின் இறுதி எல்லை வரை கடவுளை காணக்கூடியவர்களாக மாற முடியும். இறை வார்த்தை நமக்கு அதை தான் சுட்டி காட்டுகிறது. இன்றைய நாம் சொன்ன அந்த புனிதரும் கூட, புனித கொன்றாட் அவருடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய பாடமானது, நாம் பாவங்களை விடுத்து புனித தன்மையோடு வாழ்கிற பொழுது கடவுளை காணக்கூடியவர்களாக வாழ்வோம். ஆம் இறைவனேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைகளின்படியும் நான் சொன்ன அந்த புனித குன்றாட்டை போன்றும் நம்முடைய பாவங்களை அகற்றியவர்களாக வாழுவோம். கடவுளை தினம் தினம் காணக்கூடியவர்களாக மாறுவோம். அத்தகைய ஒரு வரத்திற்காக இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். பாவங்களை விடுப்போம், தூய உள்ளத்தோடு வாழ்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 14. தூய்மையின்றி யாரும் கடவுளை காண மாட்டார்கள். ஆமேன்.